ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட எதுக்காக சிரிச்ச சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு ஜோக் சொல்லுச்சுங்க, அதுக்கு தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜோக் சொல்லு அப்படின்றாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜோக்கை சொல்றாங்க. இந்த மொக்கையான ஜோக்குக்கா நீ அவ்வளோ ஒரு சிரிப்பு சிரிச்ச அப்படின்றாங்க. ஆமாங்க, இது ஒரு காமெடியா தெரியுதுல்ல, அதுக்கு தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. சரி, இது மொக்கையா இருந்தா இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க ஒரு ஜோக்கு அப்படின்றாங்க. எனக்கு இந்த சில்லியான ஜோக்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்ற மாரி தங்கராஜ் சொல்றாங்க. சரி, ஓகே. என்னங்க நீங்க ரொம்ப ஃபீலிங்கா வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன ஃபீலிங்கு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இல்ல, நீங்க ஒரு ஆர்வமா வந்திருப்பீங்க. அண்ணாக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. வீட்ல சொல்லி பிரச்சனை பண்ணலான்னு வந்திருப்பீங்க. அது இப்ப பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒண்ணும் நடக்கலைல்ல, அதனால தான் சொல்லி கேட்குறேங்க அப்படின்றாங்க. என்ன உன் அண்ணன் வீட்ல ப்ரமோஷன் கிடைச்சத மறைச்சான். அது எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இதுல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கே இல்ல ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவரே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த சொன்னா மாமா எப்படியாச்சும் பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கூட சண்டை போடுவாருன்னு பார்த்தா இவர் ஜாலியா சிரிச்சுக்கின்னு இருக்காரு. மகனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தங்கராஜ் அவரோட மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா வராங்க. சுரேஷ் டீ குடிச்ச டம்ளர் அங்கேயே வச்சிருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா துணி எடுத்துட்டு போயிட்டு இதை நான் துவைக்க போட்டுட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்குறாங்க. மலரும் சரி போட்டுரு மதி அப்படின்னு சொல்றாங்க. திருப்பவும் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமியை தாண்டி தான் மதியும் போறாங்க. இந்த டம்ளரை எடுக்காமே போறாளே இவ, அவன் புருஷன் குடிச்ச டம்ளர் தானே இது, ஏன் இப்படி போறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிச்சு உட்காந்து இருக்காங்க. திருப்பணும் மதி பார்த்தீங்கன்னா வந்து மலர்கிட்ட, அக்கா பேங்க்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வரும், நான் இல்லைன்னா அதை நீங்கள் வாங்கி வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மதி, நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா திரும்பவும் ராஜலட்சுமியை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு இதாக சிக்னல் பண்ணுறாங்க. அப்போ மதி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு மதி திரும்பவும் வராங்க. அப்போ இந்த வீட்டில் அந்தந்த பொருள் அங்கங்கே இருந்தால் உங்கள் மாமாவுக்கு பிடிக்காது சுத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதியம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் முத்தியும் பார்க்குறாங்க. மலரும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓ சுரேஷ் டீ குடிச்ச டம்ளரா, அவன் எப்போ பார்த்தாலும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறதான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் எடுக்க போகிறாங்க. அப்போ ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நீ இரு, அவள் எடுக்கட்டும், அவள் புருஷன் குடிச்ச டீ டம்ளர் தானே, நீ வந்து எடு அப்படின்றாங்க. என் புருஷன் குடிச்ச டீ டம்ளர்னா அவரால் எடுத்துன்னு போய் கிச்சனில் போட முடியாதா அப்படின்றாங்க. என்ன ஆம்பளைங்களுக்கெல்லாம் இந்த வேலை வைக்கிறதா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. என்ன ஆம்பளைங்க கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் எப்படி தான் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் எதுக்கு எல்லாத்துக்கும் இடக்க முடக்க நீ பேசுகிறேன்னு தெரியல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அத்தை அப்படின்றாங்க. என்ன என் மாப்பிள்ளை சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி சுரேஷ் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இல்லைன்னா எங்கேயாச்சும் நல்ல இடம் பார்த்து விசாரித்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல, அவங்களா தான் என்ன இங்கே உக்காருன்னு சொன்னதுனால தான் நான் உட்காந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மதி பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி எதிர்த்து எதிர்த்து பேசினே இருக்காங்க. எல்லாத்துக்கும் எதுக்கு தான் இப்படி கூட கூட பெரியவங்கன்ற மரியாதை இல்லாமல் பேசுகிறையோ தெரியல. என்னென்னு தான் உன்னை உங்கள் வீட்டில் வளர்த்துட்டாங்கன்னு தெரியல. பேக்கை ஒன்று மாட்டின்னு வேலைக்கு போயிட்டு வா அப்படின்றத மட்டும் சொல்லி வளர்த்துருக்காட்டுங்க இது அப்படின்றாங்க. என்னெல்லாம் எங்கள் வீட்டில் கரெக்டாக தான் வளர்த்துருக்காங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் கரெக்டாக வளர்த்துருக்கீங்களா பாருங்கள், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக வளர்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். டீ குடித்தா அந்த டம்ளர் அங்கேயே இருக்கிறது, சாப்பிட்டா அந்த பிளேட் அங்கேயே இருக்கிறது, குளிச்சுட்டு வந்தால் டவல் அப்படியே போட்டுறது, பேண்ட்டை கழட்டி அப்படியே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி மாட்டி வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கேட்குறாங்க. அப்போ ஐயோ என்ன இவ இப்படி பேசுகிறா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அமைதியாக உட்காந்துடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா மலரை பார்த்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் போடுறாங்க. மதியம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து நின்று கை கட்டி நின்று பார்த்துன்னு இருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா வாங்க அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை நான்லாம் வரல, ஸ்ருதியை நல்ல இடமா பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நீயும் பாக்கியராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவளெல்லாம் எதுக்கு தான் சுரேஷ் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியல, என்னோட பையன் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி வழியிலே துடிச்சிக்கின்னு சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா வெந்நீர் வெந்நீர் அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ இல்லை எனக்கு வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் சாகுவேன், இவ என்னை எதிர்த்து பேசிட்டால, நான் இனிமேல் இருக்க மாட்டேன், எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ரொம்ப கதறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா அத்தை வாங்க அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாங்க.
அவள் பாரு எப்படி கை கட்டி நின்று நீ எப்படியாச்சும் சாகு அப்படின்ற மாதிரி ரசிச்சுன்னு நின்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க, வாங்க அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லை நான்லாம் வரமாட்டேன் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ராகவனும் வந்துடுறாங்க. ஏய் லக்ஷ்மி என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ மலர் பார்த்தீங்கன்னா அத்தைக்கு நெஞ்சு வலிக்குதா மாமா அப்படின்றாங்க. நெஞ்சு வலிக்குதான்னு சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலாம்ல அப்படின்றாங்க. அவங்க அத்தை வரமாட்டாங்க மாமா, நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அத்தை வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ராகவனும் கூப்பிட்றாங்க. இல்லைங்க நான்லாம் வரமாட்டேன், என்னை இவர் அதிகமாக பேசிட்டா, அவங்க புது மருமக என்ன புள்ள வழக்கு தெரியாதவன்னு சொல்லிட்டா, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ராகவன் மதியம் முறைக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களாம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நீ எப்படி புள்ள பெற்று வளர்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. 5 புள்ளையை நான் இப்படி தான் வளர்த்துருப்பேனா சொல்லுங்கள், புள்ள வளர்க்க தெரியாமல் தான் நான் 5 புள்ள பெற்று வளர்த்துருப்பேனா, இவன் என்னை எவ்வளோ ஒரு கேவலமாக பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுரேஷ்க்கு கால் பண்ணுங்கள், நான் சுரேஷ்கிட்ட பேசணும், சுரேஷை சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சுரேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ராகவன் கால் பண்ணுறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்கொயரிக்காக அப்போ அங்கே பேசின்னு இருக்காங்க. ஃபோன் வந்ததும் சுரேஷ் பார்த்தீங்கன்னா அமைதியாக கட் பண்ணி வச்சிடுறாங்க. திரும்பவும் ராகவன் கூப்பிட்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. ஏன்டா எமர்ஜென்சி கால் பண்ணால் நீ எடுத்து பேச மாட்டியா அப்படின்றாங்க. என்னாச்சுப்பா சொல்லுங்கள், நான் வேலையாக இருந்தேன் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா சாகிற நிலமையில் இருக்காடா, நெஞ்சு வலின்னு சொல்லி ரொம்ப துடிச்சுன்னு இருக்காடா, உன் பொண்டாட்டி ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்றாங்க. உங்கள் அம்மா கத்துற சவுண்டு கேட்குதா இல்லையாடா அப்படின்றாங்க. நீ இப்போ உடனே வீட்டுக்கு வாடா அப்படின்றாங்க. சரிப்பா நான் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு மாமா நீ சுரேஷ்கெல்லாம் சொல்கிறீங்க, அவன் ஏதாச்சும் வேலையாக இருப்பான் அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இல்லை நான் சுரேஷை பார்த்துட்டு தான் சாகணும், என்னாலாம் முடியாது, நான் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.